விசாகன் எப்படி டேஸ்டா இருக்கா? இதுதான் வந்திருந்தோம். உடனே வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது இல்லையா, அதனால தான் நேற்று நம்ம சேனலில் வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஆரம்பிக்கலாமா? ஆமாம், கிரவுண்ட் ஆயில் வாங்கலான்ட்டு தான் வந்தோம். எப்பயுமே நாங்கள் திரு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவோம். பட் இன்னைக்கு இங்கே வந்து ஆஃபர் எவ்வளோ அப்படின்னா ஆஃபர் போட்டிருக்கதா சொன்னாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 53rd வந்து ஆனிவர்சரி டீல் இது. நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. நாங்க ஷாப்பிங் பண்றோம். என்னெல்லாம் ஷாப்பிங் பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வந்து லூலு ஷாப்பிங் வந்து போக சொல்லியிருந்தேன், தேங்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இவர் வந்து இளநீ வாங்கிட்டு வந்தார். கத்தாரில் இளநீ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே வந்து ஒரு டேப் மாதிரி போட்டு சைடில் வந்து ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இளநியை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி குடிக்கிறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். யூஸ்வலாக எனக்கு வந்து இங்கே இளநீ வாங்க பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா இதுதான் அந்த டேப்பு, ஈஸி ஓப்பன்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்புன்ட்டு போட்டிருக்காங்க. புல் சேஃப்டி லாக், அதுக்கடுத்து புஷ் கப் ஃபர்ம்லி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீல் த லிட், புட் ஸ்ட்ரா இன், அவ்வளோதான். ஸோ இந்த 4 ஸ்டெப்பு தான் பண்ணுங்கப்பா. எந்த சைடுன்ட்டு பார்த்துட்ருக்காரு. அது எடுத்தால் தான் பண்ண முடியுமா? ஓ, இந்த ஸ்டாக்கான இது ஹோல்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை அப்படியே எடுத்துட்ருக்காரு. அவ்வளோதானே. ஸ்ட்ராவை எடுத்துட்டு அப்படியே இதை அழுத்தணுங்க. அப்படியே ஓட்ட போட்டுற மாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்ட்ராவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? விசாகன் எப்படி டேஸ்டா இருக்கா? இளநியோட மேலே இருக்க கவர் ஓப்பன் பண்ணது இப்படி தாங்க இருக்கு. இது இந்த கவர் இன்னும் ஓப்பன் பண்ணல, 2 வாங்கியிருந்தோம். தண்ணி வந்து ஓகேவா தாங்க இருக்குது, நிறையா தான் இருந்துச்சு தண்ணி. எதனால் நான் வாங்கிறதுக்கு இங்கே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, உள்ளார வந்து வழுக்கையே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நம்ம வெட்டி எடுக்கவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டூல்ஸ் எல்லாம் வச்சு இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இங்கே வாங்கிறது இல்லைன்றது. வழுக்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இளநீ குடிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு நம்ம வந்து வாங்கலாம். இதுக்கு முன்னாடி நான் எப்போ இளநீ வாங்கியிருந்தேன் அப்படின்னா, விசாகன் குட்டி வந்து வயிற்றுல இருந்தப்போ வாங்கியிருந்தாங்க, கன்சீவாக இருந்தப்போ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இதனால வாங்கதே இல்லை. கொக்கோ வாட்டர்னு விற்கும். ஸோ அதில் வந்து அந்த தேங்காய் இளநீ இதெல்லாம் வந்து தண்ணி போட்டிருப்பாங்களா, அதை தான் வாங்கி குடிச்சுக்கிறது. வீட்டுக்கு திங்ஸோட சேர்த்து யோகா மேட்டும் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ரியால் வந்து வந்துருந்துச்சு. யூஸ்வலாக 29 ரியாலு. இப்போ ஸ்போர்ட்ஸ் டே ஆஃபர்னால 19 ரியால் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா பர்பிள் கலரில் சூப்பராக இருக்குங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது இந்த யோகா மேட்டு. இன்னும் பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். நானும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் எக்ஸசைஸ் அதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அதனால தான் ஒன்று ஒன்றா இப்பயே வாங்கி வச்சிட்ருக்கேன். ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற ஐட்டம்ஸ் கிடையாது. பட் ஆஃபரில் இது கம்மியாக இருக்குது, வாங்கி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. நாங்கள் நேற்று தாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். இந்தியாவிலேருந்தே நாங்கள் வந்து முந்தா நேற்று தான் வந்திருந்தோம். உடனே வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது இல்லையா, அதனால தான் நேற்று நம்ம சேனலில் வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். இங்கே ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஸ்போர்ட்ஸ் டேனால நிறைய கார்லாம் இருந்துச்சுங்க, ரஷ்ஷாக தான் இருந்தது கொஞ்சம். வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. சரி, வீட்டுக்கு திங்ஸ் வாங்கலான்னு வந்தாச்சு. வந்த உடனே ஏதோ திருவிழாவில் லைட் செட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சீரியல் லைட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. ஷாப்பிங் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? நம்ம மெயினாக என்ன வாங்க வந்தோமோ அதை வாங்கிறதுக்காக தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட்லலாம் இல்லை, பேக் சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி போய் பார்ப்போம். வாங்க வந்தது வந்து எண்ணெய் தாங்க. என்னம்மா இது? திருவோட கிரவுண்ட் ஆயில். ஆமாம், கிரவுண்ட் ஆயில் வாங்கலான்ட்டு தான் வந்தோம். எப்பயுமே நாங்கள் திரு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவோம். பட் இன்னைக்கு இங்கே வந்து ஆஃபர் எவ்வளோ அப்படின்னா 1 லிட்டர் வந்துட்டு 12 ரியால் தான் போட்டிருக்காங்க. இது வந்து கடலெண்ணெய். இது வந்து 1 லிட்டர் 12 ரியால் வந்துருக்கு. எண்ணெய் பாட்டிலாம் பத்திரமா பார்த்துக்கோ. என்ன, நான் வந்து 3 பாட்டில் வாங்கியிருக்கேன். சிவி தக்கு 2 வாங்கியிருக்கா. அச்சோ, பொறுமையாக இருக்கணும். லிட்டர் எண்ணெய் வந்து 14.5 முன்னாடி, இப்போ வந்து 8 ரியால் ஆஃபரில் வந்திருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 12.5 1/2 லிட்டர். இது 1 லிட்டர் வந்து 1 லிட்டர் வந்து 15 ரியால் போட்டிருந்தாங்கங்க. ஆனால் அந்த ஆஃபர் வந்து தீர்ந்துருச்சான். மெயினாக ஜீவிதா சொன்னால் நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆஃபர் தீர்ந்துருச்சா. ஸோ 1/2 லிட்டர் தான் இருக்குது. சுண்டல் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க. கிட்னி பீன்ஸு, பச்சை பட்டாணி, இது எல்லாமே போட்டிருக்காங்க. ராஜ்மா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், ஹெல்த்தி தான், ஆனால் சாப்பிட்ணுமே. இது வந்து 10 ரியாலுங்க. இது வந்து 19 ரியால். 2 பேக்கு 2 kg எடுத்துட்டியா? ஓகே. இதில் எனக்கு ஒன்று, அதில் எனக்கு ஒன்று. அதோட ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. மினிமம் வந்து ஒரு 3 ரியால்லே வந்து கம்மியாக தான் இருக்குது. வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷு ஓகேவா தாங்க இருக்குது, ரஷ்ஷாக தான் இருக்குது. வெஜிடபிள் செக்ஷன் எல்லாமே வெஜிடபிள்ஸும் வந்து ஆஃபர் போட்டிருக்கதா சொன்னாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 53rd வந்து ஆனிவர்சரி டீல் இது. அதனால தான் வந்து இந்த ஆயிலெலாம் கம்மியாக இருந்துச்சு ரேட்டு. சரி, நம்மளுக்கு மெயினாக இதுதான் வேணும் அப்படின்ட்டு தான் வாங்கலான்னு வந்தாச்சு. எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸுங்க. அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ளாக் வந்து போட்டிருக்காங்க. வாழைக்காய், சொரக்காய், அதுக்கடுத்து சவ், வாழைத்தண்டு, வாழைப்பூன்ட்டு நிறைய இருக்குது. இந்த தடவை ஃபுல்லாகவுமே வந்து இந்தியா வெஜிடபிள்ஸ்க்காகவே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் புதுசெல்லாம் நம்ம இந்தியா வெஜிடபிள் தான் மெயினாக நல்லா இதுவாக வேணும் அப்படின்னா இந்த சைடு தாங்க வருவோம். FFC இந்தியன் சூப்பர் மார்க்கெட் அப்படி தான் வருவோம். பட் இப்போ தான் ரொம்பவே கம்மியாயிருச்சு நாங்கள் வர்றது. வெஜிடபிள் எல்லாமே ஆஃபரில் வந்து 8.75 ரியால் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாழைக்காலாம் வந்து 8.30 தான். அதுக்கப்புறம் பப்பாளி இந்த சைடு எல்லாமே வந்து 8.75 தான் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 12, 13, 15 அந்த மாதிரி ஒன்று ஒரு ரேட் வரும். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஒரு பேக் வந்து 4.5 ரியால் வந்து வருது. நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக முருங்கைக்கீரை தான். இது வந்து இந்தியாவிலேருந்து வருது. இங்கே பாருங்க, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக முடக்கத்தாங்கீரை. இது எவ்வளோ ரேட் வருதுன்னா 4 ரியால் வந்து வருது முடக்கத்தாங்கீரை. வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் அண்ட் வின் வந்து கூப்பன் வந்து தருவாங்களாம். நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி வாழைத்தாரெல்லாம் கொஞ்சம் இப்படி கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். வாழைப்பழம் அப்படியே மேலேருந்து பிச்சுக்கலாமா என்னன்னு தெரில. கீழே எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா வாழைப்பழம் ரேட் பார்த்திங்கன்னா 11 ரியால் வரும் 1 கிலோ. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 ரியால், இப்போ வந்து 3 ரியாலுங்க. இது எல்லாமே வந்து ஆஃபரு. ராகி சேமியா, புளியோதரை சேமியா, வரகு, அந்த மாதிரி மில்லட் சேமியா எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க 3 ரியாலுக்கு. கோதுமை சேமியா இதுவுமே 3 ரியால் தானே? எல்லாமே 3 ரியால் தான். ஓகே. GRB நெய் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. 1 லிட்டர் வந்து 39 ரியால். இதுக்கு முன்னாடி 46, இப்போ வந்து 39 வந்து போட்டிருக்காங்க. மாதிரி இந்த கட்டம் போட்ட துண்டு இதெல்லாம் வந்துட்டு 6 ரியால் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைலிலாம் இருக்குது ஜென்ஸ்க்கு. ஸோ இது எவ்வளோ வருதுன்னா 15 ரியால் வந்து வருது. ஓலைப்பாயெலாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி பாயெலாம் பார்த்துருப்போம், எங்கேயும் இருக்குது. செக்ஷனில் வந்து பாதாம் வந்து ஆஃபர் இருக்குதுங்க. கேஜி வந்து 30 ரியால். அதுக்கு அடுத்து பிஸ்தா பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg 18.8 வருது. 37 ரியால் வந்து வருது. சரி, நான் பிஸ்தா மட்டும் ஒரு 1/2 kg வாங்கினேன் நட்ஸில். அதுக்கப்புறம் ப்ளூபெரி, கிரான்பெரி எல்லாம் வந்து 100 கிராம்ஸ் ஒரு ரேட் வந்து வருது. இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க. போனாலும் ஃபுல்லாக ரஷ்ஷாக தாங்க இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நிறைய மிக்சஸ் வந்து இருக்குங்க. புளியோதரை பவுடர், சட்னி பவுடர், உப்புமா, அதுக்கடுத்து குலோப்ஜாம் மிக்ஸு இது எல்லாமே இருக்குது. தோசை மிக்ஸ் எல்லாம் கூட இருக்குப்பா. ரவா இட்லி, ரைஸ் இட்லி, என்னென்ன வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஜிட்ஸில் இருக்கிறது. மிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், கிரேவிக்கும் வந்து மிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு சமைக்க தெரியுதான்னு தேவையில்லை போல். ஜஸ்ட் இந்த மிக்ஸில் சுடு தண்ணி கலக்கினா போதும் மாட்டுக்கு. சுடு தண்ணி போட தெரிஞ்சாலே ஓகே வாட்டுக்கு. எல்லாம் அவங்களே வந்து வச்சுருக்காங்க. வந்து நிறைய அந்த நிவ்யா ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே 14 ரியால் வர்றது வந்து 10 ரியால் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நீம் சோப் இது வந்து 1-2 ரியால். யூஸ்வலாக 3 ரியால் வருது. இது வந்து 2 ரியால் போட்டிருக்காங்க. அச்சு போ, நேராக போ, ஸ்ட்ரைட்டாக போ. பேய் மாதிரியே இருக்குல்ல தூ. ஆப்பிளில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எடுத்து கையில் ஒட்டிகிட்டு இருக்கியா நீ? சரி, தரத்தவில்லை வச்சுக்க, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேணாம். காஃபி தூள் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ வருது அப்படின்னா 19 ரியால் வருதுங்க ஒரு ஜாரு. நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆஃபரில் இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நேரில் வந்து பாருங்கள். குட்டீஸ்க்கான புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க சக்ஸஸாக. இப்போ வந்து பில் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. வாங்கினோன்னா ஸ்க்ராட்ச் அண்ட் வின் இருக்கான். அதே இது உள்ளருவா 300 பாயிண்ட்ஸ் இதுலையா? இதில் கிஃப்ட்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்கப்பா ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னில். நாங்கள் ஷாப்பிங் பண்ணது வந்து 200 ரியால் வந்துச்சு, எனக்கும் ஜீவிதாக்கும் சேர்த்து. என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர்லலாம் இதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண இப்படி தானே சுரண்டிட்டு இருப்போம். அந்த நம்பரை தேடி எடுக்க வச்சுட்டு, ஆமாம் 10 ரூபா கார்டு, 20 ரூபா கார்டு, 30 ரூபா கார்டு ரீசார்ஜ் பண்ண சுரண்டிட்டு இருப்போம். என்னது 300 பாயிண்ட்ஸ் வேல்யூ 3 rupees. ரியால் 3. ஸ்க்ராட்ச் பண்ணதுல 3 ரியல் வந்திருக்கு. யாருக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ சொல்லுடா, என்ன வேணும்னு சொல்லுடா. ஐஸ் வேணுமா? வாய்ப்பில்ல ராஜா. ஜீவிதா 3 ரியலுக்கு உனக்கு கத்தார்ல பாதி தராங்க. மூஞ்சிலே 2 கொடுப்பாங்க. ஐஸ் வேணுமா? அது கூட வராதுடா 3 ரியலுக்கு ஐஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.